எல்லாம் சாப்பிட்டுருக்கேன், நான் சாப்பிட கூட இல்லை. செல்போன் சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்ற இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்க அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். தேங்க் யூ சார். ஓகே தேங்க் யூ ப்ளீஸ் சார் கிளியர் பண்ணுங்க சார். No comments because Supreme Court has to decide. Central government இது பட்டா CRZ சென்ட்ரல் கவர்மெண்ட். எங்க மக்களுக்கும் தெரியும், எங்க மக்களுக்கும் புரிய வச்சிருக்கோம். அடிப்படை வசதிகள் அனைத்தும் அந்த பட்டா விஷயம்ன்றது நிறைய பட்டா விஷயம் இருக்கு. CRZ ஜோனும் வாட்டர் ஜோனும் இது நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது கோர்ட் சம்பந்தப்பட்ட பாலிசி டெசிஷன். பாலிசி டெசிஷன் இஸ் டிஃபரெண்ட், செயலாற்றுவது என்பது டிஃபரெண்ட். பாலிசி டெசிஷன் has to be taken by the government of India. கரெக்ட்டுங்களா? சிஎம் சார் பாத்திருக்கீங்க, என்ன சார் சொன்னாங்க? பிஎம் என்ன சொன்னாரு சார்? பிஎம் என்ன சொன்னாரு சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். நிச்சயம் பல வகைகள்ல திருடருக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது. இதை நியாயப்படுத்த சில கடைக்காரர்கள் எல்லாம் நான் பார்த்த அந்த பெரிய சிலர் சொன்னாங்க. உண்மைதான், அந்த தொழிலாளர்களோட கஷ்டம் உண்மைதான். அந்த ரிட்டர்ன் வாங்குற பாட்டிலை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் தேவைப்படுதுங்கிறாங்க. கரண்ட் பில் கட்ட முடியலங்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி வாடகை அதிகமா இருக்குங்கிறத பார்த்தேன். ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, நிச்சயம் அந்த தொழிலாளர்கள் அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க. அந்த 10 ரூபா வாங்கி அந்த பணத்திலேயே நீ செலவு பண்ணிக்கோ, அந்த பணத்திலேயே நீ வாடகை கட்டிக்கோ, அந்த பணத்திலேயே நீ கரண்ட் பில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த முறைகளை முற்றிலும் ஒழிக்கணும். அப்படிங்கறதுனால இனி எல்லா திட்டங்களும் தயாராகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அதிரடியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய டாஸ்மாக் துறையில இருக்கும். அதுபடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கரண்ட் பில் பிரச்சனை சொல்லும்போது இந்த கரண்ட் பில் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பண்ணி அதை டாஸ்மாக் நிர்வாகமே அந்த கரண்ட் பில்லை கட்டக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வருவோம். அதனால இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல 1 ரூபா வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த அடிப்படையில தான் நானும் சொல்லியிருக்கேன், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடைக்கும் போது ஒரு யானைக்கான அந்த காயங்கள் ஆகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்கள் ஆகலாம். அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு கொடுத்தால் அந்த 10 ரூபாய திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு பாட்டில ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது, நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு ஒரு 10 ரூபா ஸ்டிக்கர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரலாம். பட் அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, திருப்பி பாட்டில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சில கம்ப்ளைண்ட். இது இந்த கடையில வாங்கல, அந்த கடையில வாங்கினா எங்கிட்ட 10 ரூபா நோட்டு இல்லை. இதெல்லாம் இது 1 நைட் கேம் கிடையாது, 1 டே கேம் கிடையாது. இது எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஏன்னா இதை ஒரே நாள நம்ம இந்த டாஸ்மாக் துறையை திருப்பி சினிமாவில் வர மாதிரி மாற்ற முடியாது. இட்ஸ் எ ப்ராசஸ். இந்த ப்ராசஸை இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்னையிலிருந்து நிச்சயம் கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டிக்கருக்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை நிச்சயம் டாஸ்மாக் பண்ணும். இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க எங்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் சம்பவம் தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்குது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவிக அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். பிரசாதம் வாங்குறாங்க, 20 days போடுறாங்க. என்ன டேட் மேனுஃபேக்சர் இருக்குது? டேட் பார்த்து சொல்லுங்க. அதுல என்ன டேட் இருக்கு பாருங்க. நம்ம எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு யாருக்கு தெரியும்? வரவங்க சாப்பிடுவாங்க, ஏதாவது நீங்கள் நல்லா பண்ணி சொல்லணும். ஏன் செக் பண்ணல? ஏமா செக் பண்ணல? அது டேட் மேனுஃபேக்சரிங் டேட்டு சீலு எதுவுமே இல்லை. இதில் டேட்டே போடாமல் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஏதோ ஒரு டேட்டு போட்டிருக்கிறாங்க. இது எந்த டேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு?
என்ன நீங்க எப்படி நீங்க இதை கவுண்டர் மெஷர் பண்றீங்க சொல்லுங்க. கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளிச்சு தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தளபதி ஆட்சியில் இதுமாரி நடக்காது. சிங்கப்பெண்கள் எது கொடுத்துருக்காரு, அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. தமிழக முதலமைச்சர் என் இனமான தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை அமைச்சரா அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு என் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கலாமா?